இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற பிரச்சனை எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை. விமோச்சனத்திற்காக இயங்கக்கூடிய சிக்கல் சுக்கிரன் கேது சேர்க்கை. இது ரொம்ப வருந்தத்தக்க கேது சேர்க்கை. இது உண்மையாகவே ரொம்ப வருத்தமான விஷயங்க. கணவனால் பெரும் துன்பத்தை அனுபவித்த பெண்கள், என் கண்ணில் கண்ணீர் பாக்கி இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கு, சங்கடம், மனவேதனை இவற்றிற்கெல்லாம் காரணமான கிரக சேர்க்கை சுக்கிரன் கேது. திருமணத்திற்காக வரன் தேடியே வாழ்நாளில் வயதானவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் கேது ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காங்க. 21 வயசுலேருந்து தேடுறாங்க, இப்போ 48 வயசு ஆச்சுங்க. இப்படி சொல்கிறவங்க எல்லாம் சுக்கிரன் கேது சேர்க்கை. குடும்பத்தில் கணவனால் மனைவி மன நிம்மதி இழப்பதும், மனைவியால் கணவன் மன நிம்மதி இழப்பதும். வாழ்கிறதே எதுக்குங்க? சந்தோஷத்துக்காக. அந்த சந்தோஷத்தில் கெடுதல் சுக்கிரன் கேது சேர்க்கை. யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கோ நான் உங்களை கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவ 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 ஹர 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 சிவ 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 சம்போ மகாதேவா. ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ சம்போ மகாதேவா. ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ சம்போ மகாதேவா. நாதத்தின் தலைவனே, வேத நாயகனே, ஜோதி ரூபமான சிவபெருமானே, பிரணவத்தின் பொருளே, பிரணவநாதனே, பிறவாவரம் தரும் சிவபெருமானே. நாதத்தின் தலைவனே, வேத நாயகனே, ஜோதி ரூபமான சிவபெருமானே, பிரணவத்தின் பொருளே, பிரணவநாதனே, பிறவாவரம் தரும் சிவபெருமானே. சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ சம்போ மகாதேவா. ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ சம்போ மகாதேவா. திங்களை சூடியவன், இல்லையிலாடியவன், கங்கையின் நாயகன், கைலாசவாசன். சுக்கிரன் என்ற பெருமாளும் கேது என்ற கோள் கிரகத்தை அடக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கங்கா தரங்க ரமணீய ஜடாக லாபம் கௌரி நிரந்தர விபூசித வாமபாகம் நாராயண பிரியமாங்க மதோபகாரம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானும் பெருமாளும் பிரானும் பிராட்டியும் அவ்வளோ அருமையாக சேவை சாதிக்கிறாங்க. பார்த்தோமா இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன நீங்குதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனுடன் கேது இணைவு. இந்த சேர்க்கை ரொம்ப வருந்தத்தக்க சேர்க்கை. இது யாரால் வந்திருக்கும்? அவங்களால தான் வந்திருக்கும். யாரும் கொடுக்கறது கிடையாது. குறிப்பாக சொல்லப்போனால் கடவுளே பார்த்து பாவம் இவங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான கிரக சேர்க்கை. இது இவ்வளோ மோசமான கிரக சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கைக்கு காரணம் முன் ஜென்மத்தில் செய்த பாவம். இந்த ஜென்மத்திலையாவது கண்டிப்பாக நீங்கள் கங்காதர ஈஸ்வரரை தொழுது அவரால் கருணை உள்ளம் கொண்டு வெள்ளிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை இந்த கிழமைகளில் கங்காதர ஈஸ்வரரை தொழுதால் கண்டிப்பாக சாப விமோச்சன விடுதலை கிடைக்குங்க. இந்த சேத்திரம் ரொம்ப அருமையான சேத்திரம். அதான் சப்தாரண்ய சேத்திரங்கள் சொல்கிறது. அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கு ஒவ்வொரு கோவில்கள் அப்படின்னு கூட்டணியாக தான் வச்சுருக்காங்க. முன்னோர்கள் ரொம்ப அருமையான அறிவு படைத்தவர்கள்ங்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. இன்னைக்கு நவகிரகங்களினுடைய சக்தியையும் விஞ்ஞானிகளினுடைய சக்தியையும் நம்ம முன்னோர்களினுடைய சக்தியையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கங்கிறது நினைத்தாலே ஆச்சரியம் தரும். ஒரு கோவிலுக்கு போகிறதுனால கண்டிப்பாக சாபதோஷ நிவர்த்தி ஆகுங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அந்த கோவிலில் நீங்கள் வணங்க வேண்டிய நேரம், வணங்கக்கூடிய மன ஒருமைப்பாடு ஒரு நிலை. இந்த கோவிலில் சுக்கிரன் கேது சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய திருமண தோஷம்
பொன் தேடியே காலம் போயிடுறது. மனவேதனைக்குரிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய விடுதலையிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை. எப்பேற்பட்ட ஸ்தலம்! இந்த ஸ்தலம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது. ஹர ஹர சிவ சிவ சம்போ மகாதேவா, ஹர ஹர சிவ சிவ, ஹர ஹர சிவ சிவ சம்போ மகாதேவா. நாதத்தின் தலைவனே, வேத நாயகனே, ஜோதி ரூபமான சிவபெருமானே, பிரணவத்தின் பொருளே, பிரணவநாதனே, பிறவாவரம் தரும் சிவபெருமானே. நாதத்தின் தலைவனே, வேத நாயகனே, ஜோதி ரூபமான சிவபெருமானே, பிரணவத்தின் பொருளே, பிரணவநாதனே, பிறவாவரம் தரும் சிவபெருமானே. ஹர ஹர சிவ சிவ, ஹர ஹர சிவ சிவ சம்போ மகாதேவா, ஹர ஹர சிவ சிவ, ஹர ஹர சிவ சிவ சம்போ மகாதேவா.